ராமலிங்காவயம். அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க. வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க. திருச்சிற்றம்பலம். அருட்பெருஞ்சுதி ஆண்டவரின் பரிபூரண அருளை பெற்ற சர்க்குரு சிதம்பர ராமலிங்க சுவாமிகளின் திருவருளை மனமொழி மெய்யால் போற்றி பணிகின்றேன் தயவுடன். நாம் செய்த செயலின் விளைவாக இன்ப துன்ப அனுபவங்கள் யாவும் வந்து கொண்டே உள்ளது. அப்படி வருகின்ற துன்பம் யாவும் பொறுத்து எல்லா உயிரும் இன்பமாக வாழ எண்ணி நாம் செயல்பட்டாலே நமக்கு ஆன்மலாபம் கூடும். நம் பெருமான் இனித்த வாழ்வு அருள் அல் என்ற தலைப்பில் 8வது பாடலில் மூவிரு முடியும் கடந்ததோர் இயற்கை முடிவிலே முடிந்து எனது உடம்பு ஆவியும் தனது மயம் பெற கிடைத்த அருட்பெருஞ்சோதி அம்பலவா ஓவுரா முதலா உரைக்கு மெய் உணர்வும் உணர்ச்சியும் ஒளிபெறும் செயலும் மேவி நின்றவர்க்கு உள் மேவிய உணர்வுள் மேயவா தூய வாழ்வருளே என இப்பாடலை பதிவு செய்கின்றார்கள். மூவிரு முடிவும் கடந்ததோர் இயற்கை முடிவிலே மூவிரு 2 6 முடிவும் கடந்ததோர் இயற்கை முடிவிலே, அதாவது 6 வகை சமயம். சென்ற பாடலில் சமய சன்மார்க்கம் சத்துவ குணமுடையது, மத சன்மார்க்கம் குணங்களற்று நிர்குணமாய் நிற்பது, சுத்த சன்மார்க்கம் யோகாந்தம் காலாந்தம் போதாந்தம் நாதாந்தம் வேதாந்தம் சித்தாந்தம் இறைவனின் அருள் வல்லபத்தால் பொறி புலன் கரணம் முதலிய தத்துவங்கள் அனைத்தும் வென்று நின்மலராகி தத்துவாந்தத்தில் நின்று தம் உண்மை உணர்ந்து, அதாவது ஆன்ம நிலை உணர்ந்து இயற்கை உணர்ச்சியை பெற்று இயற்கை உண்மை கண் இயற்கை இன்பம் அனுபவம் செய்கின்ற சுத்தமாதி 6 அந்தங்கள் கடந்து சுத்த சன்மார்க்க ஞானிகள் போற்றும் அருட்பெருஞ்சோதி ஆண்டவரே என்கின்றார். இது முடிந்தது, முடிவான முடிவு. அடுத்து சுத்த சன்மார்க்க ஞானிகர் அற்புதல் செயல்புரிகின்ற தலைவர்கள் அருட்பெருஞ்சோதி ஆண்டவரின் திரு அருள் சமூகம் இருந்த தன்மை உள்ள மகிழ்ந்து உரைத்த அருளல் வேண்டுமென்னு விண்ணப்பம் செய்யும் தோறும் எல்லா பொருள்களுக்கும் எல்லா குணங்களுக்கும் எல்லா செயல்களுக்கும் எல்லா பயன்களுக்கும் எல்லா அனுபவங்களுக்கும் மற்ற எல்லாவற்றிற்கும் உருவம் அருள் சொரூபம் தன் இயல்பு சுவாபம் குணம் முதலிய இலக்கணங்கள் அனைத்தும் தாமே ஆகியும் தாம் அல்லாதவராகியும் தாக்கியும் தாக்கற்றும் அகத்தும் புறத்தும் அகப்புறத்தும் புறத்தும் புறப்புறத்தும் நீக்கமின்றி நிறைந்து விளங்குகின்ற இயற்கை உண்மை கடவுளது இயற்கை திரு அருள் சமூகம் இருந்த வண்ணம் அந்தோ அந்தோ எங்கனம் அறிவோம் எவ்வாறு கருதுவோம் என்று கூறும் கூட்டங்களிலும் தனித்தனி உரைத்து உரைத்து நெகிழ்ந்து நெட்டு உயிர்கின்றார்கள், அதாவது பெருமூச்சு விடுகின்றார்கள் என்றும், மேலும் எல்லா தத்துவங்களையும், அதாவது எல்லா உண்மையும் எல்லா தத்துவிகளையும் அந்த தத்துவங்களை செயல்படுத்துபவர்கள் தோற்றுவித்தல் இயக்குவித்தல் அடக்குவித்தல் மயக்குவித்தல் தெளிவித்தல் ஆகிய தொழில்களை எளிதில் கொடுத்தற்குரிய பூரண சுகத்தவர்களாய்
இயற்கை சத்திய ஞான சுக அனுபவ பூரண சொருப சத்தியர்களாய் எக்காலத்தும் எவ்விடத்தும் எவ்விதத்தும் தடைபடாத நித்திய சுத்த சத்த ஞான தேகிகளாய் பூத சித்தியுடன் கூடிய 14 பிண்ட சித்தியும் அண்ட சித்தி பகிரண்ட சித்தி அண்டாண்ட சித்தி என்கின்ற அந்தரங்க தத்துவ சித்திகள் எல்லாவற்றையும் திருக்கடை கணிப்பால் செய்ய வல்லவராய் சடாந்த சமரச சத்தியராய் விளங்குகின்ற சமரச சுத்த சன்மார்க்க ஞானிகள் இயற்கை உண்மை தெரும்பதியை இருந்த வண்ணம் திருவாய் மலர்ந்து அருள வேண்டும் என்றால் திரு கண்களில் ஆனந்த நீர் சொரிந்து சும்மா இருக்கின்றார்கள் என உயர்ந்தோர் வியப்ப என்கின்றார் பெருமான். தான் எல்லாவற்றையும் உணர்ந்தவர். உணர்ந்து மேலே அடிநிலை கர்ம ஞான சித்தி அனுபவம் தொடங்கி சமரச சுத்த ஞான சித்தி அனுபவங்களை என 10 அனுபவங்களிலும் அதுவாகி நிறைந்தும் அதுவாகி விளங்கியும் அதுவாகி இனித்ததும் ஆங்காங்கு அதீதமாகி கலந்தும் இவை அனைத்துமாகி ஒருமித்தும் அதீதாதீதமாகி தனித்து வயங்கின்ற பெருங்கருணை பெரும்பதியாகி கடவுளே. மேலும் எல்லாவற்றின் முதற்காரணமாயும் நிமித்த காரணமாயும் துணை காரணமாயும் உள்ள ஒப்புயர்வின்றி விளங்குகின்ற ஒருவரே என ஞான விண்ணப்பத்தில் போற்றுகிறார். இதுதான் முடிவான முடிவு. எனது உடம்பும் ஆவியும் தனது மயம் கிடைத்த அருட்பெருஞ்சோதி அம்பலவா. பெருமான் இறைவன் கூறியபடி கொல்லா நெறியே குருவரு நெறியென கடைசி வரை கடைபிடித்து மேலும் விவகாரணி ஒழுக்கமே வழிபாடாக்கி அவர் செயல்பட்டதால் 4469வது பாடலில் கொல்லா நெறியது கோடா நிலையது கோபமில்லார் சொல்லால் உவந்தது சுத்த சன்மார்க்கம் துணிந்தது உலகலாம் பரவ, அதாவது எந்த குற்றமும் இல்லாது என போற்றுகிறார். மேலும் இவர் நித்திய ஒழுக்க கர்ம விதி கடைபிடித்து ஜீவகாருண்ய ஒரு வல்லபத்தால் பெருமான் உடலை இறைவன் வேதித்தது தன் அருளொளியை வழங்குகிறார். தன்னையே எனக்கு தந்தருள் ஒளியால் என்னை வேதித்த என் தனி அன்பே. அதாவது பேரம்பலம் அருட்பெருஞ்சோதி பெரும் சோதி பேராற்றல் உடைய ஒப்பற்ற தயவானவர் அவர். அவரே சிற்றம்பலமாகிய ஆன்ம அணு உள்ளார். அவரை வெளியே தேடாமல் ஜீவகாருண்யம் செய்து பரிபூரண அருளை பெற்று உள்ளே காண்பது சமரச சுத்த சன்மார்க்கம் ஆகும். ஓவுரு முதலா உரைக்கும் மெய் உருவும் உணர்ச்சியும் ஒளிவெறும் செயலும் மேவி நின்றவர்க்குள். ஓவுரா முதல், அதாவது ஓங்காரம் என்பது நாதம், நாதம் என்பது எண்ணம், எண்ணம் என்பது செயல்பாடு, செயல்பாடு என்பது விவகாரண்ய ஒழுக்கம் நின்று செயல்பட அவர் கூறும் மெய் உருவும், அதாவது அருள் என்னும் தயவு உருவும் உணர்ச்சியும் இரக்கமே தன் உயிர் என உயிர்கருணை புரிய உயிர் உணர்வு பின்னர் அருள் உணர்வு பின்னர் இறை உணர்வு கூடும். ஒளிவெறும் செயலும் நீ உபகாரம் செய்ய உனக்கு ஆற்றல் கூட புகிறது. இந்த ஆற்றல் ஆன்ம அணு ஒளியுடன் கூடினால் ஆன்மா பிரகாசமடையும். இதுதான் ஒளிபெறும் செயலும். மேவி நின்றவோர்க்குள் மேவிய உணர்வுள் மேயவா தூய வாழ்வருளே. உயிர்கருணைதான் மேலான பாதை என பொருந்தி நின்று செயல்பட்டவர் உள் உயிர் உணர்வில் பொருந்தி அவர் செய்த பரவகார செயலால் அவருக்கு ஆற்றல் கூட கூற அவரேயை நீயே போய் பொருந்தி பேரின்ப வாழ்வை வழங்கக்கூடியவரே என போற்றுகிறார் நம் குருநாதர். அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. ராமலிங்காபயம். திருச்சிற்றம்பலம்.